ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது. கோயில் சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிக் கொள்கிறார்கள் என்று ஒரு புதிய தகவல் செய்தி. கோயில் சொத்துக்களை இன்று மட்டுமா அகபரிக்கிறார்கள்? அது காலங்காலமாகத்தான் நடக்கிறது. ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து குலநாசம். ஆனால் அப்படித்தான் நடக்கிறதா என்ன? உலகம் அப்படி இல்லை. ஆட்டை போடுபவன் நன்றாகத்தான் இருக்கிறான், ஆண்டு அனுபவித்துட்டு போகிறான். எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். பழனியில் கோயில் சொத்தை குறைந்த விலைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்களை ஏமாற்றி பதிவு செய்து கொண்டார்களாம். அதை கண்டுபிடித்து கோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்கார்கள். ஒரு அவல நிலை என்னவென்றால், இந்தியாவில் என்றும் எப்பொழுதும் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியே இல்லை. வாங்குபவன் விற்பவன் சொத்துக்களை ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருந்து நிர்வகிக்க வேண்டும். அந்த முறை இல்லை என்று நினைக்கிறேன். விற்பவன் முதலில் அதை கெசட்டில் நோட்டிஃபை செய்ய வேண்டும். அதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். விற்பவன் ஒரு டெண்டர் மாதிரி தான். என்ன விலைக்கு கொடுக்க போகிறோம், எதை எதிர்பார்க்கிறோம் என்று கொடுக்கலாம். அதற்கு முன்னும் பின்னும் எது வருகிறதோ செல்லர் should accept it. அப்படி இருக்க வேண்டும். அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலியமாக நடக்க வேண்டும். முதலில் கெசட்டில் பப்ளிஷ் செய்ய வேண்டும். இதெல்லாம் டிஜிட்டல் மயமான இந்த உலகத்தில் இதையெல்லாம் சாதாரணமாக செய்து விடலாம். ஒன்றும் பெரிய கட்டுப்பாடு புதிய விதிகளை ஒன்றும் விதிக்க வேண்டாம். இந்தியாவில் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்க வேண்டும். இதை விட இன்னொன்று இருக்குது. சிலர் வேண்டுமென்றே கடன் தருவார்கள். ஓவர் அண்ட் அபோவ் தி சொத்துக்கள் மேல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது மூழ்கிவிடும். கடன் வட்டியிலேயே மூழ்கிவிடும். அது குறித்த காலத்துக்கு கொடுத்து திருப்பி செலுத்த மாட்டான். அந்த லேண்டை அது சொத்தை ஆட்டம் போடுவார்கள். இப்படி ஒரு கும்பல் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். எந்த அரசாங்கமும் அப்படியெல்லாம் போகாது. ஏனால் அந்த அரசியல்வாதிகள் அதில் தான் பிழைப்பை நடத்துகிறார்கள். அதுதான் உண்மை.